அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இந்த முக்கியமானதைக்கு இந்த கஜுவை பத்தி கொஞ்சம் படிப்போம். ஏன்னா கஜு வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம கிழக்கு மாநிலத்துல கஜு உற்பத்தி செய்யப்படுறது. அது கஜு வந்து கடும் ஒரு முக்கியமான சாமான் இந்த ஹார்ட்டுக்கு. சரியானே? சில ஆக்களை பிள்ளையாவும் விளங்கிருக்காங்க, கஜுல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றது. சரியானே? அப்ப நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடியது லேசாவும் கிடைக்கும், கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் கூட. ஆனா ஒரு நாளைக்கு 5-6 கஜு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். அப்ப கிட்டத்திலே எங்களோட விளையாடுற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவருக்கு கொஞ்சம் கூட ஓடினா இழைக்குதுன்னு சொல்லி போட்டு அப்ப அவரை கொலஸ்ட்ராலை செக் பண்ணோம். சரியானே? ஃபுல் ரிப்போர்ட் கொலஸ்ட்ரால்டா லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் எடுத்தா அவருக்கு கொலஸ்ட்ரால் கடும் கூட இல்லை, அவருடைய உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் காணா. சரியானே? ஒரு ஆளுக்கு வந்து மொத்தமான கொலஸ்ட்ரால்ல 1/5 நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கணும். உதாரணமா 200 கொலஸ்ட்ரால்டா நல்ல கொலஸ்ட்ரால் 50க்கு மேல இருக்கணும். இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும். சரியானே? ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது தான் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்றது. நீங்க ரிப்போர்ட்ல பார்த்தா HDL இருக்கும். LDLங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால், அதான் நம்மளுக்கு ஹார்ட்டுக்குள்ள அடைக்கிறது. HDLங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால். சரியானே? அப்ப அது ரெண்டும் 5 கொண்டுண்ட வீதத்தை விட கூட இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து 5 கொண்டுண்ட வீதத்தை விட கூடிச்சுண்டா 6.5 வந்தா நம்மளுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு கூட. அப்ப நாம அதை குறைக்கிறோம்னா நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும். சரியானே? நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கூட இருந்தாலும் நல்ல கொலஸ்ட்ராலையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த கஜுவை பத்தி பார்க்க போறோம். நாங்க முந்தைய ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்தோம், தேங்காய் பால், தேங்காய் பூ, அதுல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. சரியானே? அப்ப நம்மட பழைய காலத்துல அதைத்தான் சாப்பிடு, தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டு தேங்காய் பூ கரையல், தேங்காய் பால் கரையல் நியாயமா சாப்பிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. சரியானே? ஒரு தேங்காய் இல்லாம ஆகி போட்டாங்க, விலை உற்பத்தியை குறைச்சு. அப்ப அது மாதிரி இந்த கஜுல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து கூட இருக்கு. அதுல 68% நல்ல கொலஸ்ட்ரால் இருக்காம். சரி, அப்ப 4ஆம் ஒரு ஆள் ஒரு 5-6 கஜு சாப்பிட்டு வர கூட நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் கூடும். சரியானே? மற்றது நல்ல கொலஸ்ட்ரால் வர எக்ஸசைஸ், நல்லா நடந்து எக்ஸசைஸ் கூட நல்ல கொலஸ்ட்ரால் ஒரு ஆள் உடம்புல கூடும். சரியானே? அப்ப அந்த வகையில் நாம இந்த கஜுல நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. அப்ப அது நம்ம ஹார்ட்ல வந்து பிளாக் வாரத்தை தடுக்கக்கூடியது. அந்த ஒமேகா 3ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சுறாமீன் வெண்ணக்காதுன்னு சொல்லுவோம், சுறாமீன் ஈரல் தனது, அதுலயும் ஒமேகா 3 இருக்கு. சரியானே? அதுல குளிசை எல்லாம் வருது இப்ப 80 ரூபா 90 ரூபா. சரியானே? சுறாமீன் எண்ணெய்க்காதுல இருந்து ஒமேகா 3 குளிசை எல்லாம் வருது. அப்ப இப்படி இந்த பதார்த்தங்கள் அதிகமா காணப்படுது இந்த கஜுவுல. சரியானே? அப்ப அது வந்து உங்களோட இருதயத்தை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி இரத்த குழாய்க்குள்ள கொலஸ்ட்ரால் அடைக்கிறதையும் இது வந்து குறைக்கும். சரியானே? மற்றது வந்து இதுல வந்து மெக்னீசியம், சரியானே, பொட்டாசியம், பொஸ்பரஸ், அப்படி நுண்மூலகங்களும் அதிகமா இருக்கு. இந்த நம்மட இருதய தசை, இந்த தசைகள் இயங்குறதுக்கெல்லாம் மெக்னீசியம் கட்டாயம் தேவை. இப்ப அண்மை காலமா வந்து மெக்னீசியம் குளிசை எல்லாம் அதிகமா வருது. என்னன்னு சொல்லிச்சுன்னா கூட பேருக்கு பிளட் செக் பண்ணி பார்த்தா கல்சியம் காணா, மெக்னீசியம் காணா, இந்த உப்பு சத்துகள் காணாம இருக்கு. சரியா? அதால வந்து தசைப்பிடிப்பு, நடந்தா சோர்வு. சரியா? இப்ப ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் ஈடுபடுற பிள்ளைகளுக்கெல்லாம், பெருகிற பிள்ளைகளுக்கு பழைய மாதிரி ஓடி விளையாட இல்லாம இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் அந்த பானங்கள் குடிச்சுத்தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க உடம்புல வந்து இயற்கையாவே இந்த தாது பொருட்கள் எல்லாம் இல்லை. இப்ப நம்ம காலத்துல வந்து இந்த மண்ல இருந்து அந்த தாது பொருட்கள் கொண்ட மரக்கறியெல்லாம் சாப்பிட்டோம். இப்ப வந்து என்ன சேதன பசைகளை போட்டு வேகமா வளருது. அப்ப மண்ல இருக்கிற அந்த தாது பொருள் எல்லாம் அந்த மரத்துக்குள்ள வந்து சேருது இல்லை. அதுக்கடையில மரமும் வந்து காயும் வந்துடும். அப்ப வெட்டி நம்மளுக்கு மரக்கறியும் தந்துருவாங்க, பழத்தையும் தந்துருவாங்க. அப்ப அதுல போதிய அளவுக்கு அந்த மெக்னீசியம், கல்சியம், பொஸ்பரஸ், இப்படி மண் தாது பொருட்கள் குறைய. அதனால இப்ப வந்து அதுகளை குளிர்ச்சியா தான் பாவிக்க வேண்டியிருக்கு. அல்லது அந்த பவுடர்கள் வருது, ட்ரிங்க் மாதிரி மெக்னீசியம் தூள் எல்லாம் பவுடர் வருது. சரி, அப்ப அதுகளை வாங்கி இப்ப பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போறது முதல்ல அந்த மெக்னீசியம் பவுடரை கலந்து குடிச்சு போட்டு போறாங்க. சரி, இதுதான் நிலைமை இப்ப. அப்ப நாம இயற்கையான இந்த நட்ஸுகள், இந்த தானியங்கள் எல்லாம் இது இருக்கு. சரி, இயற்கையான தானியங்கள்ல இது இருக்கு. அப்ப நாங்க வந்து அந்த தானிய உணவுகள்ல ஒன்றுதான் நான் சொல்றது முந்திரிய பருப்பு. அப்ப அதுல வந்து மெக்னீசியம் கூட இருக்கு. ஏனைய தானியங்களும் இருக்கு, கடலை, பயறு, கச்சாங்கூட்டை. சரியானே? அப்படி அந்த நட்ஸுகள், பாதாம், பிஸ்தா, அதுகள் கொஞ்சம் இன்னும் விலை கூட. அப்படி இப்ப அந்த பூசணிக்காய் விதையெல்லாம் வருது இப்ப காய வச்சு.
அதுல மெக்னீசியம், இந்த கல்சியம் அதெல்லாம் கூட இருக்கு. அப்ப இதுகள் தான் இப்ப தேவை நமக்கு. இப்ப நம்ம வயசுக்கு இப்ப இந்த உணவு தான் தேவை. நம்ம சோத்து பிஞ்ஞானும் இந்த இறைச்சி கறியும் கோழி பொரியலும் தந்துங்கணும் இல்லை. இப்ப நம்மளுக்கு தேவை வந்து இப்படியான நுண்மூலகங்கள், விட்டமின்கள், கனிவுப்புகள், நம்மள உற்சாகமா வச்சுக்கொள்ளக்கூடிய, சோர்வு இல்லாமக்கு வச்சுக்கொள்ளக்கூடிய உணவுகளும் சாப்பிடணும். அந்த வகையில இந்த கஜுல வந்து இந்த நுண்மூலகங்கள் இருக்கு. இது வந்து நம்ம இருதய தசை, நம்ம உடல் கலங்கள்ல உள்ள தசைகள் இயங்குறதுக்கு கட்டாயம் தேவை. உங்களுக்கு தெரியும், இருதயம் வந்து எந்த நேரமும் இயங்கி கொண்டு ஒரு நிமிஷத்துக்கு 70 தரம் 80 தரம் அடிச்சு கொண்டே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குங்களா? தூக்கத்துல வேலை செஞ்சிருங்க. ரெஸ்ட்னா மகத்தானதான் ரெஸ்ட். சரியா? இருதயம் நின்றா தான் இருதயத்துக்கு ரெஸ்ட். அப்ப இருதயம் வந்து நம்ம பிறந்தத்துல இருந்து இயங்கி கொண்டே இருக்கு. அப்ப அதை பத்தி நம்ம யாரும் கவலைப்படுறோமா? அந்த இருதயத்துக்கு நாம தேவையான சாமான கொடுக்கணும்னு சொல்லி கவலைப்பட்டு சாப்பிடுறோமா? இல்ல. என்ன? அப்ப அப்படி இல்லாமக்கு இப்படியான அந்த தானியங்கள் அதிகமா சாப்பிடுங்க. சாப்பிட்டா அந்த இருதய தசைகள் வந்து சோர்வு இல்லாம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மற்றது வந்து சீனி வருத்தத்தையும் குறைக்குது அந்த கஜு. இப்ப நீங்க கஜு ஒரு 6 சாப்பிட்டு போட்டு பாருங்க, பசி குறையும். ஒரு 5-6 கஜுவை சாப்பிட்டு தண்ணியை குடிங்க, பசி அமர்ந்துடும். அதுல ஃபைபர் கூட. ஃபைபர்னா நார் சத்துகள் கூட. அடுத்த கலோரி நம்மளுக்கு கிடைச்சிடும். கிடைச்சா பசி அமர்த்தும். சாப்பிட்றதுக்கு முதல்ல இதை சாப்பிட்டு போட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நம்ம இந்த சாப்பிட்றத குறைக்கும். சாப்பாட்டை எடுக்கிற அளவை குறைக்கலாம். அப்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணும். மற்றது இன்சுலின் செயற்பாட்டை அதிகரிக்குது. அப்ப நம்ம சீனி வர்த்தம் செல்ல கூட இன்சுலின் வந்து செயற்பாடு குறைஞ்சிட்டு போகுது. அதான் இந்த வயசோட வார சீனி வர்த்தம். பிறக்கக்குள்ள வாரது இன்சுலின் குறைஞ்சி வாருது, பிறக்கக்குள்ள இன்சுலின் காணாம். இப்ப நம்மள இன்சுலின் இருக்கு, ஆனா திறனற்றது, வேலை செய்யுதில்லை. அப்ப அதை ஊக்குவிக்குமாம் இந்த கஜுவில் இருக்கிற இந்த நுண்மூலகங்கள் வந்து இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்குமாம். சரியான? அப்ப அப்படி வரக்குள்ள சுகரும் வந்து கட்டுப்பாட்டுல வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாங்க ஒரு 7 மணாக்கள் ஒரு கூட சாப்பிட தேவையில்லை, அதிகமா சாப்பிடவும் கூடாது. என்ன? இப்ப இது நெல்லம் செல்லி போட்டு கூட திங்குறல்ல, அதுல கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்பு வந்து நெல்ல கொழுப்பு. சரியானே? அந்த இதுல இருக்கிற எண்ணெய் வந்து நெல்ல எண்ணெய், ஹார்ட்டுக்கு தேவையான எண்ணெய். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தானே. என்ன? அப்ப அளவுக்கு தான் இருக்கணும், கூட இருக்கக்கூடாது. அப்ப தேங்காய் பால் அப்படிதான். தேங்காய் பால் டாக்டர் தேங்காய் நெல்ல சாப்பிடுச்சுன்னு பூ சாப்பிடுச்சுன்னு சொல்லி போட்டு அதிகமா சாப்பிட இல்லாது. அந்த போதிய அளவுக்கு சாப்பிட்டா சரி. அடுத்து தேங்காய் பூ கட்டாயம் நீங்க எல்லாரும், நான் முந்தையும் சொன்னேன், தேங்காய் பூ உணவுகள் அதிகமா அவங்களோட உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. அதுவும் இயற்கையான மலச்சிக்கலுக்கு மருந்து. இயற்கையான இப்ப மலச்சிக்கலுக்கு நாம பானி மருந்து கேட்டு வாரம், டாய்லெட் போறது குளிசை கேட்டு வாரம். அப்படி இல்லாம இந்த தேங்காய் பூவை வந்து நாளாந்த உணவுல கொஞ்சம் தேங்காய் பூவை சாப்பிடுங்க. எண்ணத்தினான ஒன்றுக்குள்ள போட்டு சாப்பிடுங்க. ஒன்று சுண்டலாவோ சம்பலாவோ அல்ல முட்டை பொறிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தேங்காய் பூவை போட்டு அடிச்சு முட்டையை பொறிங்க. பழைய காலத்து முட்டை பொறிக்கிற அப்படிதான். உங்களை டிரெக்டா முட்டை இல்லை, தேங்காய் பூ போட்டு அடிச்சு கொச்சி காலம் போட்டு வெங்காயம் போட்டு அடிச்சு பொறிப்பாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். துண்டு மாதிரி வெட்டி சேருவாங்க. என்ன? அப்ப அப்படி இந்த தேங்காய் பூவை வந்து கொஞ்சம் கூட உணவுகள்ல டெய்லி சேர்த்து கொண்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல்களும் வாரத்துக்கு வாய்ப்பு குறையும். சரியான? அந்த தேங்காய் பூ ஃபைபர்ன்றதால ஹார்ட் அட்டாக் வாரதையும் தடுக்கும். ஏன்னா தேவைக்கில்லாத கொழுப்புகளை வெளியாக்கும். சரி, அந்த ஃபைபர் வந்து உடம்புல இருக்கிற தேவைக்கில்லாத கொழுப்புகளை வெளியாக்கும். அதுல தேங்காவுல வந்து தேவையான அவசியமான ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிற கொழுப்பும் இருக்கு. அதனால நம்ம உணவுகள்ல அந்நேரம் இளநீ சாப்பிடுற, தேங்காய் சாப்பிடுற, தேங்காய் உருறதே இல்லை. என்னென்ன உணவுக்குள்ளால தேங்காய் சாப்பிடப்படும். இப்படி சாப்பிட்டு அதோட எங்களோட உடற்பயிற்சிகளையும் நீங்க கட்டாயம் செய்தீங்கன்னா அந்த நெல்ல கொலஸ்ட்ரால் அளவை கூட்டலாம். டெய்லி 30 நிமிஷம் கட்டாயம் நடங்க. இந்த சுப சொல்றது போட்டு ஆண்களை பொறுத்தவரையில ஒரு 30 நிமிஷம் கைவீசிக்கு நடங்க. ஆக்களை பத்தி பார்க்க வேணாம். ஆக்கள் என்ன இவருக்கு என்ன பிரச்சனை அஞ்சு யோசிக்க வேணாம். களம்புல எல்லாம் வந்து நல்ல ஷூ எல்லாம் போட்டு நல்ல ஸ்மார்ட்டா எல்லாரும் மத்தால பாக்குறலையே நடதான். ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் நடங்க. பெண்களும் வீட்டுகள்ல சின்ன சின்ன வேலைகளை வந்து கையால அசைச்சு செய்யுங்க. நடந்து கிளினிக்கு வாங்க. முழங்கால் வருத்தம் இல்லாதாக்கெல்லாம் நடந்து கிளினிக்கு வாங்க. நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் இதுகள். எங்களோட ஹார்ட் அட்டாக் வாரத்துல இருந்து எங்களை பாதுகாக்கும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.